ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவில பார்க்க போற படம் லேட்டஸ்டா தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆகிற ஹாலிவுட் படம். படத்தோட நேம் தண்டர் போல்ட்ஸ். இது ஒரு மார்வல் பேஸ்டு சூப்பர் ஹீரோ மூவி. இது எம்சியூல ரிலீஸ் ஆயிருக்க 36வது படம். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாம என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, இதுக்கு முன்னாடி எம்சியூல ரிலீஸ் ஆன ஃபால்கன் வின்டர் சோல்ஜர் இந்த சீரிஸ், அப்புறம் ஹாவ்கை சீரிஸ், அப்புறம் பிளாக் விடோ அந்த மூவியோட கன்டினியூட்டி, இந்த மாரி பல கலவையான படங்களோட கன்டினியூட்டி தான். படத்தோட ஸ்டார்ட்டிங்லயே எலினா சிஐஏவோட இன்சார்ஜா இருக்க வாலண்டினா சொன்ன ஒரு மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த ஃபைனல் மிஷனா ஒண்ணு வாலண்டினா எலினாவுக்கு குடுக்குறாங்க. ஒரு செக்யூர்டான பிளேஸ் இருக்கு. அந்த பிளேஸ்ல இருக்க ஒரு ஆள கொல்லணும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த செக்யூரான பிளேஸ்க்குள்ள ஈஸியாவே எலினா உள்ளார போறாங்க. உள்ளார போய் பார்த்தா மனுஷங்க இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்ல. எலினா என்ன இப்படி இருக்கு அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கப்பயே, ஒன் பை ஒன்னா இதுக்கு முன்னாடி எம்சியூல வில்லன்களா இருந்த டாஸ்க் மாஸ்டர், ஜான் வாக்கர், கோஸ்ட்லாம் உள்ளார வந்து மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில அங்க பாபுன்னு ஒரு ஆளும் இருக்கான். அவன் யாருங்கிறது இவங்களுக்கும் தெரியாது. எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கப்ப இந்த சண்டையில டாஸ்க் மாஸ்டர் வந்து கொல்லப்படுறாங்க. சண்டை அப்பயே எலினா யோசிக்கிறாங்க. ஏதோ அப்நார்மலா இருக்கு அப்படிங்கிற மாரி யோசிச்சு அந்த சண்டைய வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, நம்ம ஏதோ ஒரு ட்ராப்ல மாட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இத வந்து கோஸ்ட்டும், ஜான் வாக்கரும் புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்க காட்டியும் அவங்க இருக்கிற இடம் டோட்டலா வந்து லாக் ஆகுது. இதுக்கப்புறம் படத்துல நடக்கிற சம்பவங்கள் என்னன்னா, இவங்க அந்த ட்ராப்ப விட்டு வெளியில வந்தாங்களா இல்லையா? பாப் யாரு? தண்டர் போல்ட்ஸ் எப்படி உருவாகுறாங்க? அவங்களோட ஃபர்ஸ்ட் மிஷன் என்ன? இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் தண்டர் போல்ட்ஸ். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ கலந்து ரொம்பவே ஷார்ட்டா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்துல நடிச்சவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படத்துல எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் நீட்டாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பத்தி சொல்லணும்னா, இந்த படத்தோட ஒளிப்பதிவு, பேக்கிரவுண்ட் மியூசிக், எடிட்டிங், ஆக்ஷன் சீக்வென்ஸ், விஎஃப்எக்ஸ், புரொடக்ஷன் டிசைன் ஒர்க், அப்புறம் மேக்கப்ன்னு எல்லா டிபார்ட்மென்டும் சூப்பராவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. எம்சியூல அவங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியா படத்த பிரசன்ட் பண்ணுவாங்களோ, அதே லெவல் குவாலிட்டில தான் இந்த படம் இருந்துச்சு. அடுத்ததா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பத்தி சொல்லணும்னா, என்ன பொறுத்தவரைக்கும் படத்தோட ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே நல்லாவே பண்ணியிருந்தாங்க. படத்தோட ஸ்டார்ட்டிங்ல அந்த எலினா ஃபேஸ் பண்ற மிஷன், அதுக்கப்புறம் அந்த ஓவரால் பில்டிங்குள்ள ட்ராப் ஆகுறது, அங்க நடக்கிற ஒரு குட்டி ஃபைட் சீக்வென்ஸ், அதுக்கப்புறம் அந்த ட்ராப்லேருந்து இவங்க டீமா வெளியில வர நினைக்கிறேன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் இத பேஸ் பண்ணியே போயிரும். இதுல கிராஜுவலா அங்கங்க ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் வச்சு கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேயும் நல்லா தான் போச்சு. அதுலயும் கிராஜுவலா ஃபைட் சீக்வென்ஸஸ் வச்சு கிளைமாக்ஸ நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. கிளைமாக்ஸ்ல வழக்கமான சூப்பர் ஹீரோ மூவிஸ் மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மாரி கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் புதுவிதமா இருந்துச்சு. அப்புறம் அந்த மெயின் வில்லன் அப்படிங்கிற கேரக்டர் டெவலப் ஆகுறது செகண்ட் ஹாஃப்ல தான் இருக்கும். அந்த வில்லன் கூட நடக்கிற ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் இருக்கும். அந்த ஃபைட் சீக்வென்ஸ் சூப்பராவே இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட ஓவரால் ஸ்க்ரீன் பிளே என்ன பொறுத்தவரைக்கும் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல சில இடங்கள்ல எமோஷனலா சில விஷயங்கள் வச்சிருப்பாங்க. அது மார்வல் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா கனெக்ட் ஆகலாம். நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேல பிரச்சனை இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. என்னன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே நம்ம யூகிக்கக்கூடிய வகையில தான் போகும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. இந்த ஒரு சீன் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த சீன் எப்படி முடியும் அப்படிங்கிறது நம்மளால ஈஸியாவே யூகிக்க முடியும். நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல சொன்னா, செகண்ட் ஹாஃப்ல நான் கொஞ்சம் லைட்டா அந்த சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மாரி கன்வெர்ட் ஆகும்னு சொன்னேன்ல. அந்த இடத்துல தான் நம்ம யூகிக்க முடியாத மாரி கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரீன் பிளே மாறுனுச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் எப்படிதான் முடியும் அப்படிங்கிறது நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியுது. ஸோ ஓவராலா இந்த படத்தோட பேஸ் ஸ்க்ரீன் பிளேய பிரெடிக்ட் பண்ற மோட்ல தான் போகுது. அது மட்டும் கொஞ்சம் டிராபேக்கா இருந்துச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃப்ல வில்லன் கேரக்டர பயங்கர ஸ்ட்ராங்கா காட்டுவாங்க. "என்னடா இந்த அளவு பவர்ஃபுல்லான வில்லனா?" அப்படிங்கிற மாரி நமக்கு தோணும். ஏன்னா, அந்த அளவு ஒரு ஃபைட் சீக்வென்ஸஸ் இருக்கும். பட் அதுக்கப்புறம் ஸ்டோரி அவுட்லைன வேற மாரி கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. இது சில பேருக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாம போகலாம். ஓவராலா சொல்லணும்னா, என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி அவுட்லைன் வழக்கமான ஒரு சூப்பர் ஹீரோ ஸ்டோரி அவுட்லைன் தான். பட் ஸ்க்ரீன் பிளேல ஓவராலா கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல படத்தோட ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் வழக்கமான பேட்டர்ன விட்டு மாத்தியிருந்தாங்க. அதுவே கொஞ்சம் நல்லா இருந்த மாரி தான் இருந்துச்சு. இந்த வருஷத்தோட ஸ்டார்ட்டிங்ல மார்வலோட இந்த கேப்டன் அமெரிக்கா பிரான்சைஸ்ல ஒரு படம் ரிலீஸ் ஆனுச்சுல்ல, அந்த படத்துக்கு இந்த படம் எவ்வளோ தேவலாம். இந்த படம் மார்வல் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா பிடிக்கும் அப்படிங்கிற மாரி நான் நெனைக்கிறேன். இந்த படத்த ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமா பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்க்கலாம். பட்
எந்த அளவு கனெக்ட் ஆகுங்கிறது சொல்ல முடியல. ஏன்னா, இந்த படத்துல சூப்பர் ஹீரோஸோட பவர் என்ன? அவங்களுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? சில எமோஷனலான சில சீன்ஸ்லாம் வரப்ப, அதோட எம்சியூல வந்த இதுக்கு முந்தைய வந்த படங்கள்லாம் பார்த்திருந்தா தான் புரியும். ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கங்க. இந்த படத்த பார்க்கலாமா வேணாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க் யூ.